இப்பொழுது ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனை இருதயத்தில் மறுபடியும் ஏற்றிருக்கிறபடி அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனை இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஒரு வாசகம் எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி அர்த்தம் ஆல்ரெடி அவர் எழுதி வச்சுட்டாங்க உள்ள இருக்கு பைபிள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எழுதி இருக்கிறபடி அப்படின்னா இந்த எழுதி இருக்கிறபடி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா எழுதி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ரைட் பண்ணதை கண்டுபிடிச்சலாம். எழுதி இருக்கிறது நம்ம படிச்சோம். எழுதியிருக்கிறபடி தேவன் எதில் அன்பு கூறுகிறார்? அவர் மேல யாரும் அன்பு கூறுறாங்களோ அன்பு கூறுனா அவர் நேசிக்கிறது, அவர் எதிர்பார்க்கிறது, அவர்கிட்ட பேசுறது, அவர் எப்ப பேசுவார் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேச நல்லா இருக்கும். நம்ம அப்படி எப்ப பேசுவோம்? அவருக்கு ஜெப நேரங்கள பேசுவோம், வேதத்தை வாசிக்கும் போது அவர் பேசுவோம், நம்ம பேச முடியும். அப்போ எப்பெல்லாம் அவர்கிட்ட பேசுவோம்? அன்பு கூறுறதுன்னா என்ன அப்படின்னா அவரோட பேசணும். அவர் பேசுவார் எதிர்பார்க்கணும். அவர் எப்போ வருவார், எப்போ எங்களோட பேசுவார், எப்போ அவரோட கொஞ்ச நேரம் பேசலாம், அதுதான் அன்பு கூறுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? மனுஷனுக்கு அன்பு கூறுறதுன்னா கொடுக்கணும். மனுஷனுக்கு அன்பு கொடுக்குன்னா அவங்களோட நல்லா சமாதானமா ஐக்கியமா அவங்களுக்கு ஏதோ செய்யுது, அவங்க ஏதோ செய்யுது, அது அன்பு மனுஷன். ஆனால் கட்டடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பு கொடுக்குன்னா அவரோடு நெருங்கி எங்கோ பேசி பழகி அவர் எப்போ பேசுவார், நான் எப்போ பேசுறது காத்திருக்கிறது தான் அவருக்கு அன்பு கொடுக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்றது ஏற்றிருக்கிறபடி தேவன் தம்மின் அன்பு கூறுகிறவர் யாருதான்? அவர்கிட்ட யார் ரொம்ப அன்பு கூறுறோம்? உலக சிநேகம் எல்லா ஆசீர்வாதத்தை ஊற்றையும் கண்டுபிடிச்சிருவான். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் மனுஷத்தில் பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் பேசினாலே கொஞ்சம் டைம் போகும். ஒரு 4 பேராக பேசினா நேரம் போகிறதே தெரியாது. மனுஷத்தில் எதுக்கு பேசுகிறோம்? ஏதோ ஒரு சில காரியங்களை பேசி கொஞ்சம் சமாதானமாக அப்படியே டைம் கொஞ்சம் நேரம் பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊழியக்காரங்க பேசும்போது கர்த்தர் பார்ப்பாராம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆசிரியர்கள் பேசும்போது கர்த்தர் உற்று பார்ப்பாராம். என்ன பேசுகிறாங்கன்றது அர்த்தம் இல்லை, என்ன குறித்து என்ன பேசுகிறாங்கன்ட்டு. உலக காரியங்களை பேசுவதற்காகல, அவரை குறித்து என்ன பேசுவாங்க, அவருடைய மகத்துவங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க, அவருடைய வல்லமை குறித்து என்ன பேசுகிறாங்க, அவருடைய அற்புதத்தை குறித்து என்ன பேசுகிறாங்க, அது அவர் ரொம்ப உத்து பார்ப்பாராம். அப்போ ஆசிரியருடைய வாயில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வேதத்தை எதிர்பார்க்குறாங்க, வசனத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பேசும்போது கூட ஏதாவது ஒரு வசனத்தை பேசணும்னு வச்சுங்களேன், அது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த 4 பேர் உட்காந்து வசனத்தை பேசுகிறாங்களே, 4 பேர் உட்காந்து என்ன குறித்து பேசுகிறாங்களே, அது தேவனுக்கு பிரியமானது, அது அவருக்கு அன்பானது. அப்போ நம்ம பேசும்போது 4 பேர் 5 பேர் உட்காந்து பேசினா கூட இதை பேசினாக்கா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுற தேவனாக இருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, இதெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாதான். நீங்கள் இல்லை, நான் இல்லை. அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செஞ்சு வச்சுக்கிற காரியத்தை இன்னும் எந்த மனுஷனுடைய கண்களுக்கும் பார்த்ததே கிடையாதான். அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை விவரிக்கவோ அவரை அதை எழுத கூட முடியாது, வேதத்தில் எழுத முடியாது. அவ்வளோ காரியங்கள் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எந்த கண்களுக்கும் கண்டதே கிடையாது, இன்னும் பார்த்ததே கிடையாது. இந்த பூமி, இந்த இயற்கை பூமியை பார்த்து நிறைய பேர் பிரமிப்பு உண்டாயிடுப்பா, கடவுள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படித்து வச்சிருக்கிறார். பால்வெளி மண்டலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எங்கே பார்க்க முடியுது? ஏதோ ஒரு வீடியோலையோ அல்லது ஒரு டிவிலையோ தான் பார்க்க முடியுது. கடவுள் படைச்சதை இன்னும் சரியாகவே நம்ம பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம். அதாவது சுவிட்சர்லாந்து தேசத்தை குறித்து சொல்கிறாங்க. ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்குமா. அந்த நதிகள், அந்த மலைகள், அந்த காரியங்கள், இயற்கைகள் அப்படியே பார்க்குறதுக்கு இந்த எப்படிரா இந்த தேசத்தை, நம்மளுக்கு எப்படி தோணுது? ஊட்டி கொடைக்கானல் போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அப்படியே டெல்லி பக்கம் போனால் அல்லது அப்படியே சிம்லா, டார்ஜிலிங் அப்படியே போனால் கொஞ்சம் நல்லா குழுன்னு அப்படியே
அப்படி இல்லைங்க. அதை காட்டிலும் சுவிட்சர்லாந்து தேசத்தை சொல்கிறாங்க, பரலோகத்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சுவிட்சர்லாந்து தேசத்தை போனால் கொஞ்சம் 1% பரலோகத்துக்கு சாயலில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஒரு தேசம், அந்த ஒரு நாடு அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அப்போ பரலோகம் எவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்கவே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தமிழத்தில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் ஒன்றும் காணலையா. அன்பு கூறுகளுக்கே ஒன்றும் காணலை. அடுத்தது அப்போ அவர் சொன்ன விஷயம் இன்னும் என்ன பண்ணலை, நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம கேட்கல, அன்பு கூறல இன்னும் கேட்கல. அப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். நமக்கு வேதத்தில் கொஞ்சம் தான் எழுதி வச்சுருக்குது, பரலோகத்தை குறித்து கொஞ்சம், நரகத்தை குறித்து கொஞ்சம், இந்த பூமியை குறித்து கொஞ்சம். கொஞ்சத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோ ஒரு இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்குறோம், அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் பரலோகம் அவ்வளோ பியூட்டிஃபுல். அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அதை நம்ம பார்க்கணுன்னு ஆசை, தேவனுக்கு அங்கே வரணும்னு ஆசை. பூமியை படைக்கும் போது கூட கர்த்தர் எப்படி படைச்சார்னா, பரலோகத்தில் எப்படிலாம் இருக்குதோ அதே மாதிரி தான் பூமியில் படைச்சார். ஆனால் அந்த பூமியை மனுஷனால் எல்லாமே கோளாறு ஆகிப்போச்சு, கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வாழ்கிற பூமி கொலாப்ஸ் ஆன பூமி, தேவனுடைய சித்தத்தில் உண்டாக்கப்பட்ட பூமி கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் பரலோகம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படணும்னா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமென். அதுக்கு தான் நம்முடைய வாஞ்சைகளும் விருப்பங்களாக இருக்கிறது. ஒரு நாள் போய் பார்ப்போம், ஒரு நாள் போய் தேவனை முகமுகமாய் பார்ப்போம், ஒரு நாள் போய் அவரை ஆராதிப்போம், ஒரு நாள் போய் அவரை நமஸ்கரிப்போம், அவர் பாதத்தில் கிடப்போம், விழுந்து கிடப்போம். யோவான் அவரை பார்த்ததுமே செத்தவனை போல விழுந்தான், அவர் பார்த்து செத்தவனை போல விழுந்தான். இயேசு கிறிஸ்துவை கூட கையை பிடிச்சிட்டு கால் பிடிச்சிட்டு சுற்றி இருந்தான், அவர் மார்பில் சாய்ந்து படுத்துட்டு இருந்தான். அங்கே போய் பார்த்தாக்கா அவர் அப்படியே டோட்டல் வித்தியாசம். அவரை பார்த்ததை டமால். தூதனை பார்த்துட்டு விழுந்துட்டான், காலில் விழுந்துட்டான். தூதன் தட்டி எழுப்பி சொல்கிறான், ஏய் அதெல்லாம் செய்யாதப்பா, நானும் உன்னை போல் பாடுள்ள மனுஷன்தான்ப்பா, நானும் உன்னை போல் ஒரு ஆள் தான் பாடுவேன். தூதனை பார்க்கும்போதே அவன் பிரமிப்புண்டு ஆயிடுச்சு. ஐயா நம்ம கண்களுக்கு இதுவரையும் தெரியல, நிறைய இருக்குது. அவர்கள் அன்பு கூறுகளுக்கு நிறைய வச்சுருக்கிறாரு. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுனா உங்களுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை. இந்த காதுக்கு அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு உனக்கு இன்னும் கேட்டதே இல்லையா? அடுத்தது எங்கே தோன்றலையா? கற்பனையில் கூட தோண்டலையா? யோசித்து பார்த்தா கூட, யோசித்து பண்ணால் கூட இந்த இருதயத்தில் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களே இன்னும் வரலையா? அவ்வளோ இருக்குது. யாருக்கு நினைக்கிறீங்க? அவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு வச்சுதான் ஒன்றும் பார்க்கலையா? இன்னும் அன்பு கூறாதவங்களுக்கு என்ன தெரியும்? அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துக்கு தோன்றலையா? அப்போ நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கனாலே இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்போ அன்பு கூறாதவனுக்கு என்ன இருக்கும்? அப்போ என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவேன் பாட்டு பண்ண போதாது, அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? அவரோட பேசிகிட்டே இருக்கணும். அவரோட எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, அடிக்கடி சும்மனாச்சும் பேசுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நான் உங்களுக்கு தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, வாங்களே கொஞ்ச நேரம் கதைப்போம், வாங்களே கொஞ்ச நேரம் பேசுவோம், வாங்களே கொஞ்ச நேரம் இடைப்படுவோம், வாங்களே எதனா சொல்லிக் கொடுங்களேன், வசன குச்சி எதனாச்சும் புதுசாக எதனா சொல்லிக் கொடுங்களேன். சும்மா இருக்கு சொல்ல, தனிமையாக இருக்கு சொல்ல, கேட்டு பாருங்களேன், தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம எப்பொழுது பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி, ரேடியோக்கு முன்னாடி, உலக சத்தத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தால் தேவனுடைய சத்தம் கேட்காது. கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா எல்லா சத்தத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவ சத்தத்துக்கு லிசன் பண்ணணும். உங்கள் ரேடியோ இருக்குது, நிறைய அலைவரிசை இருக்குது. அந்த அலைவரிசைகளில் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணால் மட்டும்தான் அந்த ரேடியோ கேட்கும். லைட்டாக மாற்றிட்டோட வேறு ஒரு ரேடியோ வந்துடும், வேறு ஒன்று வந்துடும், சூரியன் எஃப்எம் அது மாதிரி வேறு வந்துட்டுருக்கும். சரியாய் அளவரிசையில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரேடியோ வரும். அதுபோல் தான் சரியாய் கர்த்தருக்கு நேராய் உங்கள் மனதை, ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை, சிந்தையை நீங்கள் கீழ்ப்படுத்தி சரிப்படுத்தி அமர்ந்தால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். எல்லா இரைச்சலின் சத்தம் கேட்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்க முடியாது.
தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது. அப்போ காத்திருக்கணும், என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு காத்திருக்கிறோன்னு அர்த்தம். அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் தான் பேச முடியும். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை, அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பு என்னன்னா, நீங்கள் அவரிடத்துல முதல்ல காண்பிக்கணும். எப்படி காண்பிக்கணும்னா, பேசுகிறது தான் அன்பு. ஃபஸ்ட்டு பேசுறதுங்க. அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அவர்கிட்ட பேசணும், கிட்ட பேசணும். அதில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். என்கிட்ட முதல்ல வரானா இல்லை எல்லாருக்கிட்டும் பேசிட்டு வரானா? எழுந்ததும் உடனே ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, நைட்லாம் பாதுகாத்தீங்க, நன்றி, அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கும் போது அவர் மனதை ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்தில், மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அப்போ அன்பு கூர்ந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினேன். அப்போ அன்பு கூறாதவர்களுக்கு, ஹலோ, அப்பா கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தீங்க, அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா நைஸாக மறைச்சி கொடுக்கும். பார்த்துக்கிறீங்களா? 4 பிள்ளை இருக்கிற வீட்டில் தான் தெரியும், ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் தெரியாது. எந்த பிள்ளை ரொம்ப அப்பா கிட்ட அன்பாக இருக்குதோ, அல்ல எந்த பிள்ளை அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக இருக்குதோ, நைஸாக எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், இங்கேயே சாப்பிட்ரு, வீட்டுக்கு போய் அது இதில் சாப்பிடு. ஏன் அந்த அன்பு அவங்க காண்பிக்கிறாங்க? ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால. அன்பாக இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது. பார்த்துக்கிறீங்களா? உனக்கே நான் வாங்கி கொடுக்கணும், என் பேச்சு கீழ்படுறதில்ல, என் பேச்சுக்கு நீ செவி சாய்க்கிறதில்ல, உனக்கே நான் செய்யணும். அப்போ அன்பாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கடையில் ஒன்று கிடைக்கும், நைஸாக வீட்டில் இன்னொரு பிள்ளை இருக்குது சொல்ல, அந்த பிள்ளைக்கு எதிரில் இன்னொன்று தான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படிலாம் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், 2-3 பிள்ளைங்க இருக்க சொல்ல தான் தெரியும். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா அவங்க மேலே கேர் எடுத்து ஒரு முட்டையை தனியாக பிசைஞ்சு உள்ளே ஏற்றி விடுவோம். அந்த அன்பாக இருக்கிற பிள்ளை, சத்து இல்லாத பிள்ளை, ஏதோ ஒன்று இது ஆகிலும் கொடுத்து ஏற்றணும் அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த பிள்ளை மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி அன்பாக இருந்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல, கர்த்தர் உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பா கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறோன்ட்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிங்க. 10 வசனத்தை வாசிங்க தொடர்ந்து கீழே. நமக்கோ எங்கே வெளிப்படுத்திட்டாரா? நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாரு. நமக்கோ அதை தம்முடைய பரிசுத்த ஆவியினால வெளிப்படுத்திட்டாரு. எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அவரை குறித்து சொல்கிறது வேதம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், யாருடைய ஆழங்களை? பிதாவாகிய தேவனுடைய ஆழங்களை யார் அறிஞ்சு வச்சுக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சு வச்சுக்கிறாரு. அப்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்னா நான் சொல்கிறேன்னா, என்ன சொல்ல வருது? தேவனுடைய ஆழங்களையும் அறிந்து வச்சுக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணுவார்னா கொஸ்டின் லீக் பண்ணுவார். இந்த மாதிரி கேளு, அவரை பற்றி எனக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணினா, இந்த இடத்துல அவரை இப்படி 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 பண்ணினா, அவர் இந்த மாதிரிலாம் அவர் நேசிச்சுனா, இந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணினா உள்ளே நிறைய வச்சுக்கிறாரு. அந்த ஆழங்கள் தெரியும். அப்படி மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இப்போ உங்களை பார்க்குறேன், ஒரு விஷயமா உங்களை பார்க்குறேன், என்ன தெரியுது? பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னுவாங்க. உள்ள சரியில்லைன்னா முகம் காட்டி குத்துருன்னுவாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. கோபமாக இருக்கும்போது நான் கோபமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது டென்ஷனாக இல்லைன்னு சொல்லலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா உங்கள் முகம் காட்டி குத்துரும். அப்போது தேவனுடைய உள்ள நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அவர் தான் குறித்து ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அவருக்கு என்ன பிடிக்கும்? யாருன்னா சொந்தக்கார் வந்தாக்கா நம்ம கேட்போம் பாருங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செஞ்சால் சாப்பிடுவாங்க சொல்லுங்கள். நம்மளுக்கு ரொம்ப யாரை பிடிக்குதோ, அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கு செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். இப்போ ரொம்ப தூரத்தில் வராங்கன்னு வச்சுக்கலேன், இப்போ மேற்கு சைட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்குலாம் கடல் கிடையாது. அவங்க கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற சீ ஃபுட்டு பிடிக்கும் ரொம்ப. நமக்கு என்ன பண்ணிட்டோம், கடல் ஓரத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக அதை மேலே வாஞ்சி விருப்பம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மீன் சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், இறா சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும், நண்டு சாப்பிட்னா பிடிக்கும், இப்படி சீ ஃபுட்டாக பிடிக்கும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மட்டனு சிக்கனு அது இதுன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்டை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. சிலர் இறா ஐயோ புழு அப்படின்னு நினைப்பாங்க. கடமாவை பார்த்ததும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பழகி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்ம என்ன பண்ண செஞ்சு வைப்போம். ஏன் அது அப்படின்னா, அவங்க மேலே வைக்கிற அன்பை எப்படி காண்பிங்கன்னா, நம்ம ஏரியாவில் எது ரொம்ப பெஸ்ட்டோ அதை வாங்கி நம்ம கொடுப்போம். அது போல தான் கர்த்தரை பிரியப்படுத்த அவருக்கு எதை பிடிக்குமோ அதை செஞ்சா, அதை சொல்லிக் கொடுக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆழங்களை தெரிஞ்சுக்கிறாராம். உள்ள இருதயத்தில் என்னெல்லாம் வச்சுருப்பார், என்னெல்லாம் அவருக்கு பிடிக்கும், என்ன மாதிரிலாம் செஞ்சால் அவருக்கு ரொம்ப பிரியப்படுத்தலாம், என்னெல்லாம் பண்ணால் அவர் என்ன பண்ணலாம், சந்தோஷப்படுத்தலாம், அவர் அப்படியே குளிர்ச்சி ஆக்கலாம் அப்படின்னு அவருக்கு யாருக்கு தெரியும்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு தெரியும். அவர் பிதாவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ அப்படி பண்ணு, ரொம்ப பிடிச்சிடும் உன்னை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய அம்மா இருக்கிறாங்கள்ல, அவன் பேர் என்ன பேர், ரெபேக்கால். அப்பாவை எப்படி பண்ணணும் கவனிச்சின்னா தெரியும். அப்பாவுக்கு எப்படி சந்தோஷப்படுத்தணுன்ட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால 2 பிள்ளை இருக்குது. அதில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் அவர் சாகிற நிலைமையில் இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ நைஸாக போய் உள்ளது மந்தையிலேருந்து ஒரு நல்லா கொளுத்த ஒரு கன்றுக்குட்டி எடுத்துருவா, ஆட்டுக்குட்டி எடுத்துருவா, நான் அதை சமைச்சு உன் கையில் கொடுக்குறேன், நீ எடுத்து போய் கொடுத்து, நீ ஏசா போலே எடுத்து போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. அவருக்கு எவ்வளோ பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்கும், அப்படி செஞ்சு கொடுக்குறேன் வா. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், தேவனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ, அதுபோல் இந்த ரெபேக்கால் என்ன பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது யாக்கோபுக்கு. நீ போய் சீக்கிரம் பிடிச்சிட்டு வா. இவர் போய் தேடி கண்டுபிடிச்சுன்னு வர்றார். ஏசா போயிட்டு என்ன பண்ணுறாரு, காட்டில் அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரலாங்காட்டியும் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உடனே சமைச்சு கடையில் கொடுத்து இவன் மேலே இந்த தோல் வஸ்திரம்லாம் போட்டு எடுத்து போயிட்டு அப்பா கிட்டே கொடுத்து, அப்பா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக, முதல் பிள்ளையை ஆசீர்வதிக்கு பதிலாக யாக்கோபை ஆசீர்வதிச்சு விட்டு போயிட்டார். அப்போ தேவனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், இதில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அது யார் சொல்லிக் கொடுக்குறா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறார். எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், அவருக்கு பிரியமானது செய்யும்போது. அல்லேலூயா. இதுதாங்க தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணினாரா, நமக்கோ தேவன் அவைகளை தமது பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களை என்ன பண்ணிக்கிறாரா, இன்ச்சு பை இன்ச்சா தேவனை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நம்ம யாரை சார்ந்திருந்தோம், யாரை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா பக்காவாக நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அவர் நம்மளுக்கு சரியாக அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்திட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஒரு ஆமேனே வரமாட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், தேவனுடைய அந்த 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 இருதயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இருதயத்தை புரிஞ்சவங்கள புரிஞ்சாதான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆமென், ஆமென். அப்போது தேவனை எப்படி புரிந்து கொள்ள முடியும், தேவனிடத்துல வந்தவங்க சொன்னால் தான் தெரியும். யார் வந்தது, ஆண்டவராகிய இயேசு வந்தார். யார் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவராகிய இயேசு செய்ததை நாம் செய்தால் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். அப்போ அன்பு கூற கற்றுக்கணும். எப்படி அன்பு கூறணும், இப்போ அதான் சொல்ல போகிறேன் கடைசியாக. எப்படி அன்பு கூறுறது, ஒரு வசனம் இருக்குது ஏசாயால 64:4. தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த வசனத்தை தான் கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பேசுகிறாரு. நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அது அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியில் இருக்கிற மனுஷன்தான் தேவனை குறித்து அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நீங்கள் ஸ்பிரிட் மேனாக இருந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போக முடியும். நம்ம மாசத்திலே போட்டு தேடிட்டு இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. ஆமென். நமக்கு எல்லாருக்குமே ஆசை, கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை மாற்றங்களை உண்டாக்க முடியும்னா சும்மா அந்த ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உலகம் திறக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கான போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் ஈஸியாக மாறிடும். தென்கொரியா தேசத்தில் பாலியாங்கிச்சோ அவருடைய வாழ்க்கையில் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத எல்லா ஆவிகளையும் காலி பண்ணிட்டாங்களாம். தென்கொரியாவுக்கு மேலே இருந்த அத்தனை ஆவிகளையும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் ஒரு சேனை இருக்குது, அந்த மொத்த டோட்டல் சேனைகளையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாஸ்டர் அந்த வெளியூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துலேருந்து தென்கொரியாவுக்கு வந்து ஊழியம் பண்ணும்போது ஊழியத்தில் பெரிய அற்புதம் நடக்குதான். காது கேட்குது, கண்ணு திறக்குது, எல்லாம் நடக்குது. ஆச்சரியமாக இருந்துதான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணால் கண்ணு திறக்கப்பட்டு காது கேட்குது, முடவர் நடக்கிறாங்க, ஊமையர்கள் பேசுகிறாங்க, செவிடல் கேட்குறாங்க, எப்படி இது, வாட் ஹேப்பன், இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாராம். அப்போது அந்த அழைத்தவர் கேட்டாராம், என்ன பாஸ்டர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ வெள்ளமே பயன்படுத்துகிறாரு, ஆனால் இதில் நாங்கள் எங்கள் ஊரில் பண்ணும்போது நடக்கலையே, எங்கள் நாட்டில் எங்கள் தேசத்தில் மற்ற தேசத்தில் பண்ணும்போது நடக்கலையே அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத சேனைகளையும் எங்கள் தேசத்தை விட்டே தெரிவித்து விட்டோம். நமக்கே அது நடக்கலைன்னா நம்ம துரத்தவே இல்லை. நம்ம வீட்டுக்கு விரோதமாக இருக்கிறதே ஒன்றும் துரத்தலை, நம்ம சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிறதே ஒன்றும் துரத்தலை, நம்ம சபைக்கு விரோதமாக இருக்கிறதே துரத்தலை, நம்ம ஊருக்கு விரோதமாக இருக்கிறதே துரத்தலை. கட்டி போட்டு அடிக்கணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசாசு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மொத்தமாக ஒரு ஊரில் பொதுவான ஒரு இடத்துல கட்டி போட்டு அவனை அடின்னு அடிக்கணும். அலையிலே சொல்லலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் அழிக்கணும். அப்போ நம்ம ஊருக்கு விரோதமாக, காணத்தூருக்கு விரோதமாக, அல்லது நம்ம இருக்கிற ஊருக்கு விரோதமாக இருக்கிற ஜபத்தில் டெய்லி சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகளை அழிக்கிறோம், அழிஞ்சு போவதாக, இந்த ஊருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் அழிவதாக, இந்த ஊருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாம் பொல்லாத. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண பாருங்களேன், எல்லாரும் பண்ணி பாருங்களேன், ரட்சிப்பு நிறைய பேர் வந்துடுவோம், ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எல்லா குடிவெறியின் ஆவிகள், அந்த ஆவி இந்த ஆவி, அந்த ஏகப்பட்ட ஆவி சுற்றிட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி இந்த தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, உழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபத்து பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே தேட்டரெல்லாம் காணாமல் போகணும், குடிகாரன் இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்படணும், தேட்டருங்கெல்லாம் காணாமல் போகணும். நீங்கள் நினைக்கிறீங்களா, தேட்டரெல்லாம் சபையாக மாறிச்சு. நிறைய தேட்டர் அன்றைக்கி கர்த்தர் காலி பண்ணி சபையாக மாறிச்சு. இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயே வந்து எவ்வளோ தேட்டராக உட்காந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, நம்ம ஜெபம் ரொம்ப வீக் ஆகிப்போச்சு, குறைஞ்சி போச்சு. அலையிலே சொல்லுங்களேன். ஏன் அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம பண்ணுறதில்ல? இன்றைக்கி சுயநலமான ஜெபங்கள் வந்துடுச்சு, நமக்கே நிறைய ஜெபம் நடக்குது. அப்போ பொது நலமான ஜெபம் எப்போ வரும்? தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை நம்ம சங்கரிக்கிறவர்களாக மாறணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் அதுதான் வந்து இரவு ஜெபம். இரவு ஜெபத்தில் தான் அதை நம்ம மேற்கொள்ளவே முடியும். ஆமென் சொல்லலாம். இரவு ஜெபம் இதில் அது வந்து பாதுகாப்பின் ஜெபம். பிசாசு இரவில் உலாவுகிறத நேரத்தில் தடுக்க முடியும்னா இரவு ஜெபங்கள் பயங்கரமான சக்ஸஸாக மாற்றி விட்ரும். தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். தேவன் விரும்புகிற காரியம், இந்த ஊருக்கு விரோதமாக செயல்பட முடியாமல் இருக்கிற காரியம், தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி அந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிற காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பிசாசு தடை பண்ணி கொண்டு இருக்கிறான், குடும்பங்களுக்கு விரோதமாக தடை பண்ணிட்டு இருக்கிறான், ரட்சிக்கப்பட விடாத அப்படி தடை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ யார் ஜெபம் பண்ணுவது? ஒரு சபை எழும்பிடுச்சுன்னா போதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சபை எழும்பிச்சுன்னா போதுங்க, தேசத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருவார். ஆமென். நம்ம அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டி ஜெபிக்கணும். பிசாசு தானே, அவன் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் அவனை நம்ம என்ன பண்ணணும், அவனுடைய எல்லா வல்லமைகளை மடி பிசாசுக்கு எத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எழுப்பிட்டா தேசத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருவார். ஆமென். அநேகருடைய ரட்சிப்பு இன்னைக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கு, அநேக குடும்பங்கள் பாழாய் கொண்டு இருக்கிறது. அப்போ யார் ஜெபிப்பா, யார் போவா, என் காரியமாக யார் போவா, என் காரியமாக யார் நிற்பா, எனக்காக யார் பேசுவா? அப்போ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எழுதியிருக்கிறபடி
உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் செஞ்சால் போதும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா? ஸோ தேவ நாம மகிமைப்படட்டும். வந்தவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் காது இன்னைக்கு கேட்டதுக்காக நன்றி, எங்கள் இருதயத்துக்கு தோண்டினதுக்காக நன்றி, எங்களுடைய கண்கள் அதை ஆண்டவரை பார்த்ததுக்காக நன்றி. அது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்கு நீர் இன்றைக்கு தெளிவுபடுத்தினபடியால் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண்கள் ஆண்டவரை கண்டதுக்காக நன்றி, எங்கள் இருதயத்தில் தோன்றினதுக்காக நன்றி, எங்கள் செவிகள் கேட்டதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கலாமா? எஸ் எஸ் எல்லாம் முழங்கால் படிட்டு ஓ ரூபா கடதடரபு சதடரப தடரபா கபல தடரபா. ஆவியானவரே நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பிதாவினுடைய ஆழத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரை காண்பிக்கிறதுக்காக நன்றி. அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஷா க பா த ல ர பா 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 ஓ ரீ மா ரா பா 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 ஓ ரீகா பா தூடா ரா சந்தட ரகா தடா ரபா ரியாந்தட ரப தட ரபா. உள்ளது நாடுதலையும் ஜெபிக்கலாமா? நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நன்றி. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சோத்திரமாண்ட தெளிவுபடுத்தினபடியால் நன்றி சொல்லலாமா? வாய் திறந்து சொல்லுங்களேன். ஏசப்பா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்கள் அன்பை நிலைநாட்டுறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்கள் ஆண்டவரே வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே கத்தாவே அப்பா சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா நன்மைக்காக கிருபைக்காக தயவுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்ததை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே உங்களிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. மற்ற எல்லாம் ஈஸியாக நாங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்கள் இருதயம் முழுதுமாய் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே நீ செய்கிற நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்கள் பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே இந்த 4ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறப்பான நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த வெயில் காலத்தில் தகப்பனே நிழலாக இருங்கப்பா. ஆண்டவரே நிழலாக இருங்க. எந்த ஒரு சூட்டின் ஆவியோ எந்த ஒரு ஆண்டவரேப்பா சூட்டின் கட்டியோ கொப்பளங்களோ உங்கள் பிள்ளைக்கு வராதபடி வேலை அடைக்கிறேன். உங்கள் ரத்தத்தினால வேலை அடைக்கிறேன் சுவாமி. உங்கள் பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவையெல்லாம் சந்திங்க, நன்மை செய்யுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே.